பற்பல இச்சைகளாலே இழுக்கப்படுறான். இச்சைன்றது ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை. இந்த இச்சையினால் இழுக்கப்படுறவன் என்ன பண்ணுவான்னா, என்ன செய்யணும்னே தெரியாது அவனுக்கு. அதுக்கு எப்படி நினைப்பான்னா, பா இந்த பொண்ணு நமக்கு தான், இந்த பையன் நமக்கு தான், நம்ம தான் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ரத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மயங்கி இருப்பார். கடைசியில் பார்த்தா இவருக்கு பின்னாடி 10 பேர் அதே பொண்ணை தான் பார்த்துட்டு இருப்பான். என்னடா நான் தான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு பார்த்தா எல்லா பையனும் இதே லவ் பண்ணுறீங்கன்னா, அவன் சொல்லலாம் உனக்கு மட்டும் ஆசை இருக்குது, எங்களுக்கு கூட தான் ஆசை இருக்குது, நாங்கள் கூட இந்த பொண்ணை தான் விரும்பி. இது என்னன்னு கேட்டால் இது வயசு பிரச்சனை. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதே பிள்ளைங்க தான் ஒரே கிளாஸ் ரூமில் 5வது 6வது படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கூத்திட்டு சண்டை போட்டுட்டு கீரி விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கீரியும் பாம்பு மாதிரி இருக்குது. அதே கேஸ் தான் 8வது படிக்கும்போது 9வது படிக்கும்போது அது பார்க்குற பார்வையே வேறு. இது எப்படி நடக்குன்னா, உள்ளே இருக்க ஹார்மோன்ஸ் உள்ளே நமக்குள்ளே சுரக்கிற சில அமிலங்கள் நமக்குள்ளே என்ன உண்டாக்குதுன்னா ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷனை உண்டாக்குது. அதில் மனுஷனுடைய கேடான சிந்தனைகள் சேர்ந்துருச்சுன்னா அது என்னவா உருவெடுக்குதுன்னு கேட்டால் பாவமான சிந்தனைகளை உருவெடுத்து பாவமான காரியங்களை செய்ய, துன்மார்க்கத்தை கூட செய்கிறதுக்கு அவனை தூண்டுது. அது என்ன சொல்ல தெரியுமா, நீ அன்பு கூறுற, நீ எந்த எல்லைக்கு வேணா போ, வீட்டில் போய் சொல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன யாரும் பார்த்துடக்கூடாது, அது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோ. இல்லை சில பேருக்கு பார்த்தா கூட என்ன தைரியமாக துணிஞ்சு போய் செய்வான். அதுக்கு எல்லையே இருக்காது, என்ன வேணால் தப்பு பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்றது ஒருத்தருக்குள்ளே என்ன வந்துடும், இச்சையினுடைய ஆசைகள் எழும்பும். தயவு செய்து இதை அன்பு என்று தயவு செய்து நீங்கள் மாறா யோசித்துறாதீங்க. இது அன்பு கிடையாது. Let me tell you something. For everyone who is caught up in such kind of thoughts, இந்த மாதிரி எண்ணங்களால் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், நான் ரொம்ப அடிபடுறேன், என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, இது ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கேன், உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். வாட் இஸ் லவ்? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான் இருக்கு. அப்போ அந்த அன்புனா என்ன? வாட் இஸ் தட் லவ்? I want to let you know that love is not a feeling. Please write it down somewhere in big bold letters. Love is not a feeling. அன்பு என்பது உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி வேற, அன்பு வேற. உணர்ச்சி தற்காலிகமானது. நான் சொன்ன பாருங்க, 8வதுல ஒன்று மேலே அன்பு அல்லது உணர்ச்சி ஆசை, 9வது வந்தால் இன்னொரு ஆசை, 10வது வந்தால் இன்னொரு ஆசை, ஸ்கூல் முடித்த உடனே இன்னொரு ஆசை, இப்படி ஆசையாக அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஆசையை தவிர அன்பு கிடையாது. இது ஆசை. இது ஃப்ளீட்டிங் டிசையர். இது ஒரு ஃபீலிங். யூ ஹேவ் அ நைஸ் ஃபீலிங். சில பேர் சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக்னு. அப்படியே வயிற்றுக்குள்ளே என்ன வந்தால் பட்டாம்பூச்சி பறக்குதான். சில பேர் சொல்லுவாங்க வாக்கிங் ஆன் cloud 9 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது மேகத்து மேலேயே பறக்கிற மாதிரி இருக்குது பாஸ்டர். அந்த பொண்ணை பார்த்துலேருந்து நடக்கிறதுன்னு தெரியல, உட்காரதுன்னு தெரியல, சாப்பிட்றதுன்னு தெரியல, தண்ணி குடிக்கவும் மறந்துட்டேன், எல்லாமே மறந்துட்டேன் பாஸ்டர். கவிதையாக வாயை திறந்தா வருது, உட்காந்து பேஜாக கவிதை எழுதிட்டு இருக்கேன். நம்ம நினச்சிடக்கூடாது இந்த ஃபீலிங் வந்ததுனால நம்ம ரொம்ப லவ்வில் இருக்கோம்னு. நோ, தட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். I'll explain. Love is not a feeling. நீங்கள் இவ்வளோ நேரம் நான் பேசுகிற வாலிபர்களை பற்றி பேசினேன். இப்போ கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட வரேன். சரி, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ அல்லது அப்பா அம்மா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணீங்களோ, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்களோ, ஏதோ கல்யாணம் நடந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், கல்யாணம் ஆன புதுசில் உங்களுக்கு இருந்த உங்கள் மனைவி மேலே, உங்கள் கணவன் மேலே இருந்த அதே ஆசை, அதே ஆர்வம் 20 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பீங்க? உங்கள் மௌனம் கல்யாணம் ஆன புதுசு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மனைவி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறாளாக கூட இருப்பா. ஆனால் கல்யாணம் ஆன புதுசு 2 வேளை குளிப்பா. காலில் ஒரு ட்ரெஸ்ஸு, மனைவி புருஷன் வேலைலேருந்து வர்றதுக்குள்ளே அது ஒரு குளியல், அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு முகம் அப்படியே பிரகாசமாக சிரித்த முகத்தோட வடை சுட்டு அதை சுட்டு இதை சுட்டு அப்படியே வரவேற்பா. பார்க்கணுமே, எப்போ என்ன அவரை காண்பேனோ, நேசரை எப்பொழுது காண்பேனோ, வழிமேல் விழி வைத்து எந்த பைக்கு சத்தம் கேட்டாலும் ஓடி வந்து திறக்கிறவர்கள் ஏராளம்.
கணவன் மட்டும் சும்மா நினச்சிங்களா? அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பார். அப்பா நாங்கள்லாம் இமோஷன்லாம் கிடையாது. ஆனால் அவர் வேலையில் பார்த்தீங்கன்னா வேலையே ஓடாது அவருக்கு. ஃபஸ்ட்டு 2 மாதம் என்றைக்கு என்னுடைய மனவாட்டியை காண்பேன். காலில் இப்போ திருப்பி வரும்போது பைக்கு ஸ்பீடை பார்க்கணுமே, ஸ்பீடா மீட்டரே உடஞ்சிரும். அந்த மாதிரி அழுத்திக்கிட்டு ஓடி வர்றது எதுக்கு? நான் மனைவியை பார்க்கணும். வீட்டுக்கு வந்தேன், 3 நாளெல்லாம் மிஸ் பண்ணேன். இதுதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். எப்போ? அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி எங்களை புண்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி. அந்த கல்யாணம் ஆகிற காலத்தில் ஐயோ என்ன ஒரு பரவசம். முகத்தை பார்த்தீங்கனாலே ஒரே சந்தோஷம்தான், ஒரே புன்முறுவல். ஐயோ அந்த ஃபோனை பார்க்கணுமே. அந்த கட்டப்போகிற கணவனுடைய நம்பர் அடிச்சுட்டா ஐயோ அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பை பார்த்துருக்கீங்களா? என்ன ஒரு புன்முறுவல். ஐயோ என்ன நினச்சி ஃபோன் பண்ணிட்டார், எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன், அவ்வளோதான். அவரை கேட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், வேலையை விட்டு பெர்மிஷன் வாங்கி வெளியே போயிடுவார். ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க, அப்புறம் 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 1 மணி நேரம் ஓடுங்க, அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் ஃபோனே டெட் ஆகிடும். இது எப்போ? நிறைய பேருக்கு மலரும் நினைவுகள். ஆனால் ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இப்போ நம்பரை பார்த்தாலே அலறாங்க. ஐயோ ஐயோ தொல்லை தாங்க முடியலப்பா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? அந்த முதல் அன்பு கிடையாது. அன்பு இல்லை, நீங்கள் அன்புன்னு நினைக்கிறீங்க, அன்பு கிடையாது, அது உணர்ச்சி. ஒருத்தரோட புதிதாக பழகும் போது, புதுசாக குடும்பம் நடத்தும் போது உணர்ச்சிகள் என்ன பண்ணணும்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த உணர்ச்சிகள், அந்த புதுமையில் வந்து ஒரு உணர்ச்சி இருக்கும், அது நம்மளை பயங்கரமாக வாட்டும் பாருங்க. நம்மளுக்கே தெரியாது நம்மளாடா இதை பண்ணுறோம், நம்மளா அப்படிலாம் பேசுகிறோம், நம்மளா அப்படி வாங்கி கொடுத்தோம். அவன் கஞ்சனாக இருப்பான் பாரு, கஞ்ச பிசுனாரியாக இருப்பான், வாங்கி கொடுப்பான் பாருங்க, அப்படி எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பான். அது வேணாம் வேணானோ எடுத்துக்க வாங்கிக்கோ. யாருக்கு கட்சி கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், எடுத்து கொடுப்பான் பாருங்க 3 புடவை, இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ, இவரே சொல்லுவார். அதே ஆள் தாங்க 4 வருஷம் கழிச்சு கடையை கண்ணாடியிலே காமிச்சிட்டு ஓடிட்டே இருக்காரு, வண்டியை உள்ளே போட மாட்டேங்கிறாரு. உனக்கு என்ன குறைவாக இருக்குது சொல்லு, உனக்கு எதாவது கிழிஞ்சா நானே தச்சு கொடுக்குறேன்றாரு. அதே ஆள் தான். ஏன் வந்து அந்த மாற்றம் வந்துச்சு? ஃபீலிங்ஸ் வந்து மாறும். திஸ் இஸ் ஃபீலிங்ஸ், வி ஆல் ஹேவ் ஃபீலிங்ஸ். பட் இந்த ஃபீலிங்க்கு கீழே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் வந்து அது வந்து இட் இஸ் நாட் ஃபீலிங்ஸ். லவ் வந்து ஃபீலிங் கிடையாது. லவ் இஸ் அ கமிட்மெண்ட் டு த கவனன்ட். அன்பு என்பது என்னன்னா அந்த கற்பனைக்கு அல்லது அந்த உடன்படிக்கைக்கு உள்ள அர்ப்பணம். எழுதுங்க, அன்பு என்பது உடன்படிக்கைக்கான அர்ப்பணம் அல்லது கட்டளைக்கான கற்பனைக்கான அர்ப்பணம்.